இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பான சட்டங்கள். இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 375 மற்றும் 376 பிரிவுகளின் கீழ் கையாளப்பட்டு வந்தன. புதிய குற்றவியல் சட்டங்களின்படி PNS 63, 64 இந்த பிரிவுகளின் அடிப்படையில் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. BNS பிரிவு 63, முந்தைய ஐபிசி பிரிவு 375. பாலியல் வன்முறை என்றால் என்ன என்பதற்கான புதிய சட்டப்பூர்வ வரையறை BNS பிரிவு 63 கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்மணியின் விருப்பத்திற்கு மாறாகவோ அவரது சம்மதம் இல்லாமலோ அல்லது பயமுறுத்தி, ஏமாற்றி, போதைப் பொருளை பயன்படுத்தி பாலியல் உறவு கொள்வது இந்த சட்டத்தின்படி குற்றமாகும். BNS பிரிவு 64, முந்தைய ஐபிசி பிரிவு 376. பாலியல் வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனைகள் BNS பிரிவு 64 விவரிக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்ச தண்டனை. குற்றவாளிக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும். இது ஆயுள் தண்டனை, அதாவது அவர் உயிருடன் இருக்கும் வரை சிறைவாசம் வரை நீட்டிக்கப்படலாம். கூடுதல் அபராதம். சிறை தண்டனையுடன் சேர்த்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் மறுவாழ்வுக்காக நீதிமன்றம் நிர்ணயிக்கும் அபராதமும் விதிக்கப்படும். முக்கியமான தீவிர குற்றங்களுக்கான தண்டனைகள். 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் பாதிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வரை விதிக்கப்படலாம். கூட்டு வன்முறை அல்லது சிறார் மீதான கூட்டு வன்முறை. குற்றவாளிகள் அனைவருக்கும் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வரை விதிக்கப்படும். காவல் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அல்லது மருத்துவமனை பணியாளர்கள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும். இந்த மாதிரி சட்டப்பிரிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சட்டத்தை பத்தி தெரியாத உங்க உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.